அண்டு எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே தான் வருவாங்க. ஓகேவா, வர வர குறைஞ்சிட்டே தான் வருவாங்க. அது நான் வழக்கமான இயல்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால அதை பற்றி எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். எழுதுறவங்க எழுதிக்கட்டும், இல்லை யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கட்டும். ஸோ அதை பற்றி நம்ம கவலை இல்லை. டெஸ்ட் போயிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நம்ம 7th term 1 ஸ்டார்ட் பண்ணலாம். இலக்கணம் சாரி term 2 புது புக்கு ஓல்டு புக் பார்த்தீங்களா, என்னென்ன இயல்கள் மாறி இருக்கு அப்படின்றத பார்த்தீங்களா? ஸோ நிறையாவே மாறி இருக்கு. இயல்கள் இங்கிட்டு அங்கிட்ட மாற்றி மாறி போட்டுருக்கணும். நம்ம பழைய ஓல்டு ஒன்லைனர்ஸ் இல்லையா, ஸோ அதையும் நான் எடுத்துக்கிறேன். புது புக் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் உள்ளதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ரெண்டுமே இருக்கும். ஒரு நிமிஷம். எப்படி வாய்ஸ் கேக்குது? கேக்குதுல எல்லாருக்கும்? ஓகே, கேக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஓல்டு ஒன்லைனர்ஸ் முடிச்சிடறேன். முடிச்சுட்டு நம்ம வந்து நியூ புக்ல இருக்க வெர்ஷனையும் நம்ம பார்த்தலாம். ஓகே, ரெடி? நாமக்கல் கவிஞருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர். ஹவு டு ஜாயின் ஃபேஸ்புக்? அடப்பாவிகளா, ஜாயின் பண்ணதுனால தானே ரிப்ளை பண்றீங்க. நாமக்கல் கவிஞருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் என்ன? காந்திய கவிஞர். தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 9 இயல்கள். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் எத்தனையாவது நிலை? எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் எத்தனையாவது நிலை? ஆன்சர் 2ஆம் நிலை. நாமக்கல் கவிஞர் என்னென்ன நூல்களை எழுதியுள்ளார்? நாமக்கல் கவிஞர் என்னென்ன நூல்களை எழுதியுள்ளார்? ஆன்சர் மலைக்கல்லன். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி. மலைக்கல்லன், என் கதை சங்கொலி. நாமக்கல் கவி என் சரிதம் வந்து ஊவே சார்தானது. ஓகேவா, அது கிடையாது. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலி. இந்த வரிகள் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க. 6th படிச்சிருக்கீங்க, 7th படிச்சீங்க, அடுத்து 8th படிக்கிறீங்க. ஸோ அதனாலதான் அந்த ஏழை வந்து இப்ப புதுசா மாத்திட்டாங்க. ஆன்சர் வந்து தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். எந்த மொழியானது நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது? எந்த மொழியானது நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது? எழுத்து வரி வடிவமுடைய எழுத்து மொழி. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எனக்குரியவர் யார்? பேசப்படுவதும் எழுதப்படுவதுமே உண்மையான மொழி எனக்குரியவர் யார்? மு. வரதராஜனார். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உள்ளதால் தமிழ் எவ்வாறு அழைக்கப்படும்? தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உள்ளதால் தமிழ் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் இரட்டை வழக்கு. இரட்டை வழக்குக்கு ஆங்கில ஆக்கம் என்ன? இரட்டை வழக்கின் ஆங்கில ஆக்கம் என்ன? இரட்டை வழக்கின் ஆங்கில ஆக்கம் என்ன? டைக்லாஸ்டிக் லாங்குவேஜ். டைக்லாஸ்டிக் லாங்குவேஜ். மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? வட்டார மொழி. பேச்சு மொழியை என்ன வழக்கு என்று அழைப்பர்? பேச்சு மொழியை என்ன வழக்கு என்று அழைப்பர்? உலக வழக்கு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? இரட்டை வழக்கு. ஹவு டு ஜாயின் நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா ஓகேவா, நீங்க டைப் பண்ணாலே ஜாயின்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். எலி செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் என கூறியவர். செந்தமிழை செழுந்தமிழாகவும் வேண்டும்
என கூறியவர்? பாரதிதாசன். ஓடை எனும் கவிதை வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஓடை எனும் கவிதை வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொடுவானம். கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? துரைராஸ். நேத்து டெஸ்ட்லயே இன்னும் இருக்கீங்க போலயே, அதை விட்டு வெளில வரல போல. கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? ஏன் எல்லாரும் துரைராசன் போடுறீங்க? முடியரசனின் இயற்பெயர் தானே துரைராசு. நேத்து படிச்சதுல இருந்து யாரும் வெளில வரலையா இன்னும்? இல்ல நேத்து ஆன்சரே டைப் பண்ணிட்டு இருக்கீங்களே. கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் வந்து அரங்க ராஜகோபாலன்னா சுரதாவுக்கு வர வேண்டியவர். கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் வந்து அரங்கசாமி எத்திராசலு. சுரதா யார் மீது கொண்ட பற்றினால் தனது பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார்? சுரதா யார் மீது கொண்ட பற்றினால் தனது பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார்? ஆன்சர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். கவிஞர் வாணிதாசன் எந்தெந்த மொழிகளில் வல்லவர்? கவிஞர் வாணிதாசன் எந்தெந்த மொழிகளில் வல்லவர்? தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு. தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு. கவிஞர் வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு என்ன விருது வழங்கி கௌரவப்படுத்தியது? கவிஞர் வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு என்ன விருது வழங்கி கௌரவப்படுத்தியது? செவாலியர் விருது. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி. வரிகளை எழுதியவர்? கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி. சுரதா. சுரதா இயற்றிய நூல்கள் என்னென்ன? சுரதா இயற்றிய நூல்கள் என்னென்ன? அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். இயற்கை எழில் எனும் கவிதை எந்த நூலில் உள்ளது? இயற்கை எழில் எனும் கவிதை எந்த நூலில் உள்ளது? ஆன்சர் சுரதா கவிதைகள். சுரதா கவிதைகள். இதிலே லேக் ஆகுது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகையின் பெயர் என்ன? ஆன்சர் கிளி கன்னி. கன்னி என்பது என்ன? தமிழ் இலக்கியத்தில் கன்னி என்பது என்ன? இரண்டு அடி பாடல். ஓகே. இயைவு என்பதன் பொருள் என்ன? இயவு என்பதன் பொருள் என்ன? இயவு. இயவு என்பதன் பொருள் என்ன? சந்துவா. இயவு என்பதன் பொருள் என்ன? இயவு என்பதன் பொருள் என்ன? நோ, இசைந்து. இயைவு என்பதன் பொருள் என்ன? இயவு. 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 யாருமே படிக்கலையா? 7th டேர்ம் யாரும் படிக்கவில்லையா? காடு. கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் குட்டிகளை ஈனும்? கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் குட்டிகளை ஈனும்?
90 நாட்கள். வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளார் அடி. கிளியே இவ்வரிகளை எழுதியவர். வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூவி பிதற்றலன்றி. ஆன்சர் பாரதியார். உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? இங்க 2 கொடுத்துருக்காங்க, 3 இருக்கு. ஓகேவா? ஸோ அங்க ஆப்ஷன்ல என்ன வருதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. யானை நாள் ஒன்றுக்கு எத்தனை கிலோ உணவு தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்? யானை நாள் ஒன்றுக்கு எத்தனை கிலோ உணவு மற்றும் தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்? 250 kg உணவு, 65 லிட்டர் வாட்டர். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். ஆன்சர் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர். ஆசிய சிங்கங்கள் இந்தியாவில் எங்கு மட்டும் காணப்படுகிறது? ஆசிய சிங்கங்கள் இந்தியாவில் எங்கு மட்டும் காணப்படுகிறது? ஆன்சர் குஜராத் கீர் காடுகள். ஜாதவ் பயங் எந்த இடத்தை சார்ந்தவர்? ஜாதவ் பயங் எந்த இடத்தை சார்ந்தவர்? அசாம் மாநிலத்தில் எங்க? அசாம் ஜோர் விராட். அசாம் ஜோர் விராட் மாவட்டம். எந்த ஆண்டு இந்திய அரசு ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருதளித்தது? எந்த ஆண்டு ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருதளித்தது? 2015. 10 பாட்டு நூல்கள் என்னென்ன? 10 பாட்டு நூல்கள் என்னென்ன? பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன? திருமுருகாற்றுப்படை. ஓகே. ஆன்சர் திருமுருகாற்றுப்படை, மதுரை காஞ்சி, பொருணராற்றுப்படை, நடுநல்வாடை, பெருமானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, சிறுபானாற்றுப்படை, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, பனைப்படுகிறான். மறுபடியும் சொல்றேன், திருமுருகாற்றுப்படை. இது ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடல் ஞாபகம் வச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். நான் சொல்றேன். சொல்றேன். திருமுருகாற்றுப்படை, மதுரை காஞ்சி, பொருணராற்றுப்படை, நடுநல்வாடை, பெரும்பானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, சிறுபானாற்றுப்படை, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, மலைப்படுகிறான். உருத்திரங்கண்ணனார் எந்த ஊரில் வாழ்ந்தவர்? உருத்திரங்கண்ணனார் எந்த ஊரில் வாழ்ந்தவர்? ஆன்சர் கடியலூர். கயத்தூர் என்ற ஊரை சார்ந்தவர் யார்? கயத்தூர் என்ற ஊரை சார்ந்தவர் யார்? பெருவாயின் முள்ளியார் எழுதிய நூல்? ஆசாரக்கோவை. 31 பாடல்களை கொண்ட ஔவையார் எழுதிய நூல்? 31 பாடல்களை கொண்ட ஔவையார் எழுதிய நூல்? மூதுரை. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன். இது ஓல்டு 2019 எடிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைனஸ். இது பின்னாடி உங்களுக்கு இருக்கும். இயல் 6, 7 இருக்கு இல்லையா? அதுல இருக்கும். நான் இங்கேயும் கேட்டுறேன், அங்க வரும்போது நான் கேட்டுறேன். நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள எத்தனை பாடல்களை மருத இளநாகனார் பாடியுள்ளார்? கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள எத்தனை பாடல்களை மருத இளநாகனார் பாடியுள்ளார்? 35 பாடல்கள். எந்த நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? எந்த நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் சேந்தன் திவாகரம். சேந்தன் திவாகரம். அகநானூற்றின் வழங்கப்படும் வேறு பெயர்? அகநானூற்றின் வழங்கப்படும் வேறு பெயர் நெடுந்தொகை.
முன்னீர் வழக்கம் எனும் கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடும் நூல். முன்னீர் வழக்கம் எனும் கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? ஆன்சர் வெல்லிங்டன் அருங்காட்சியகம், நியூசிலாந்து. வெல்லிங்டன் அருங்காட்சியகம், நியூசிலாந்து. களஞ்சை கம்மியர் வருக என கூயி இவ்வரியில் இடம்பெற்ற நூல். களஞ்சை கம்மியர் வருக என கூயி இவ்வரியில் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. உரு கிளர்ந்த தன்ன உருகெழு வங்கம் இவ்வரியில் இடம்பெற்ற நூல் இது. உரு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் அகநானூறு. ஆன்சர் அகநானூறு. கப்பல்களின் பக்கங்களுக்கு என்ன மரங்களை பயன்படுத்தினர்? தமிழர்கள் கப்பல்களின் பக்கங்களுக்கு என்ன மரங்களை பயன்படுத்தினர்? தேக்கு, வெண்தேக்கு. தேக்கு இல்லைனா வெண்தேக்கு. பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என எந்த நூல் குறிப்பிடுகிறது? பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றின் மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என எந்த நூல் குறிப்பிடுகிறது? ஆன்சர் பரிபாடல். ஆன்சர் பரிபாடல். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் கண்ணடை. ஆன்சர் கண்ணடை. கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்க கப்பலின் அடிப்பகுதியில் எவற்றை அரைத்து பூசினர்? கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்க கப்பலின் அடிப்பகுதியில் எவற்றை அரைத்து பூசினர்? ஆன்சர் சுண்ணாம்பும் சணலையும் அரைத்து எண்ணெய் கலந்து. சுண்ணாம்பும் சணலையும் அரைத்து எண்ணெய் கலந்து. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படும்? கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் எரா. கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியின் பெயர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியின் பெயர். ஆன்சர் சுக்கான். இரும்பு ஆணிகளுக்கு பதிலாக மரத்திலான ஆணிகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆணிகளுக்கு பெயர் என்ன? இரும்பு ஆணிகளுக்கு பதிலாக மரத்திலான ஆணிகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆணிகளுக்கு பெயர் என்ன? தொகுதி. சமுக்கு எனும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என எந்த நூல் குறிப்பிடுகிறது? சமுக்கு எனும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என எந்த நூல் குறிப்பிடுகிறது? ஆன்சர் கப்பல் சாஸ்திரம். ஆன்சர் கப்பல் சாஸ்திரம். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என அழைக்கப்படுபவர். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என அழைக்கப்படுபவர். ஜூல்ஸ் வேர்ன். ஜூல்ஸ் வேர்ன். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இயற்றியவர் நூல். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இயற்றியவர் நூல். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இது இல்ல மேம். இது ஓல்டு, ஆல்ரெடி சொன்னதா திரும்ப நான் சொல்றேன். நீங்க கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. இது 2019 எடிஷன்ல உள்ள இயல்கள் சிலது அதுல இருக்கு. இப்போ புது புக்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஓல்டு எடிஷன் முடிச்சிடறேன். முடிச்சுட்டு புது எடிஷன் நான் திரும்ப கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாருமே கவனிக்க மாட்டேங்க. ஆன்சர் வெண்ணிக்குயத்தியார் புறநானூறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மர்க்க இயற்றியவர் வெண்ணிக்குயத்தியார் புறநானூறு. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் என்ற செய்தியை கூறும் நூல். பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் என்ற செய்தியை கூறும் நூல் புறநானூறு. ஜூல்ஸ் வேர்னின் வேறு புதினங்கள் என்னென்ன? ஜூல்ஸ் வேர்னின் வேறு புதினங்கள் என்னென்ன? இந்த நாவல்கள் எல்லாமே செமையா இருக்கும். படிச்சு பாருங்க டைம் கிடைச்சா. படம் கூட இருக்கு. ஜாக்கி சான் படம் கூட அது அந்த பேர்ல இருக்கு. தமிழ்லயே டப்ல இருக்கு. 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில். களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்த்துண்டு வரிகள் இடம்பெற்ற நூல். களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்த்துண்டு இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஜூல்ஸ் வேர்ன் எந்த நாட்டை சார்ந்தவர்?
ஜூல்ஸ் வேர்ன் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆன்சர் வந்து பிரான்ஸ் நாடு. ஆன்சர் பிரான்ஸ் நாடு. கலங்கரை விளக்கம் என்றால் பொருள் என்ன? கலங்கரை விளக்கம் என்றால் பொருள் என்ன? கப்பலை அழைக்கும் விளக்கு. கப்பலை அழைக்கும் விளக்கு. அதாவது களம் அப்படின்னா கப்பல் அர்த்தம், கரை அப்படின்னா காகம் கரையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கரையுதுன்னா கத்துறது, அதாவது கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கரைக்கு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ கலங்கரை விளக்கு அப்படின்னு அர்த்தம். அகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கப்பல் செலுத்துபவரை எவ்வாறு அழைப்பார்? கப்பல் செலுத்துபவரை எவ்வாறு அழைப்பார்? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பின் பெயர். கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பின் பெயர் நங்கூரம். கப்பலின் குறுக்கு மரத்தை எவ்வாறு அழைப்பர்? கப்பலின் குறுக்கு மரத்தை எவ்வாறு அழைப்பர்? பருமல். சுண்ணாம்பும் சணலையும் அரைத்து பூசும் செயல்முறையை இத்தாலி நாட்டின் எந்த கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார்? சுண்ணாம்பும் சணலையும் அரைத்து பூசும் செயல்முறையை இத்தாலி நாட்டின் எந்த கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார்? ஆன்சர் மார்க்கோ போலோ. கப்பலின் உறுப்புகள் என்னென்ன? கப்பலின் உறுப்புகள் ஏதாச்சும் ரெண்டு. கப்பலின் உறுப்புகள் என்னென்ன? ஆன்சர் வந்து எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்த்தால் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியவர். ஆன்சர் வந்து வாக்கர். ஆன்சர் வந்து வாக்கர். கப்பல்களை என்ன நீட்டளவியில் கணக்கிட்டனர்? கப்பல்களை என்ன நீட்டளவியில் கணக்கிட்டனர்? ஆன்சர் தச்சுமுழம். ஆன்சர் தச்சுமுழம். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் வெட்டுவாய். கப்பல்களின் நீர்மட்ட வைப்பிற்கு என்ன மரங்களை பயன்படுத்தினர்? கப்பல்களின் நீர்மட்ட வைப்பிற்கு என்ன மரங்களை பயன்படுத்தினர்? வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கம்மியர் அல்லது களஞ்சை கம்மியர். களம்னா கப்பல்கள், செய் அப்படின்னா செய்யறது, கப்பல் செய்யும் அந்த கலைஞர்கள் அப்படின்னு அர்த்தம். அதான் களஞ்சை கம்மியர். பொதுவா கம்மியர் அப்படின்னு அர்த்தம். எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு மிதக்க பயன்படுத்தப்பட்டது எவ்வாறு அழைக்கப்பட்டது? எடை குறைந்த மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு மிதக்க பயன்படுத்தப்பட்டது எவ்வாறு அழைக்கப்பட்டது? தோணிகள். அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருவணிகம் வங்கம் இவ்வரியில் இடம்பெற்ற நூல். அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருவணிகம் வங்கம். அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருவணிகம் வங்கம். ஆன்சர் வந்து 10. ஆன்சர் 10. புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை எந்த நூல் விரிவாக விளக்குகிறது? புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என எந்த நூல் விளைவாக விளக்குகிறது? ஆன்சர் பட்டினப்பாலை. ஆன்சர் பட்டினப்பாலை. எட்டுத்தொகை நூல்கள் என்னென்ன? எட்டுத்தொகை நூல்கள் என்னென்ன? இதுக்கும் ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் பார்த்தீங்கன்னாலே போதும் எல்லா நூலும் சொல்லிடலாம். அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்து 8 தொகை அப்படின்னு முடியாத பாடல். நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்து 8 தொகை. இந்த பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா அடிச்சிடலாம்.
அகநானூறு எத்தனை பாடல்களை கொண்டது? அகநானூறு எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்கள். ஓகேவா? புக்ல கொடுத்துருக்கிறது 400 பாடல்கள். கடவுள் வாழ்த்தையும் சில இடத்துல சேர்த்துக்குவாங்க, சில இடத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதையும் பார்த்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வழக்கமான சொல்ற டயலாக் தான். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கிறது முக்கியம் இல்ல, அங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சு ஆன்சர் பண்றதுதான் முக்கியம். உலகு கிளர்ந்தன்ன உருகுல வங்கம் இவ்வரிகளை இயற்றியவர் யார்? உலகு கிளர்ந்து அன்ன உருகுல வங்கம் இவ்வரிகளை இயற்றியவர் யார்? மருத நிலனாகனார். மருத நிலனாகனார். வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றதும் ஜென்னி இயற்றியவர். வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றதும் ஜென்னி வரிகளை இயற்றியவர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது என்ன இலக்கிய வகை? ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படை நூல்கள். உருத்திரங்கண்ணனார் என்ன நூல்களை இயற்றியுள்ளார்? உருத்திரங்கண்ணனார் என்ன நூல்களை இயற்றியுள்ளார்? ஆன்சர் பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படை பட்டினப்பாலை. எந்த பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது? எந்த பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது? ஆன்சர் கவுஹாத்தி பல்கலைக்கழகம். நேரு பல்கலைக்கழகம். அப்படியா புக்ல இருக்கு? எல்லாம் நேரு நேருன்னு போடுறீங்களே, யாருமே படிக்கல அப்படித்தானே? எந்த பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை ஜாதவ் பயங்கிற்கு வழங்கியது? எந்த பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை ஜாதவ் பயங்கிற்கு வழங்கியது? எப்போது? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2012. கரடி என்ன உணவு வகை விலங்கு? கரடி என்ன உணவு வகை விலங்கு? அனைத்துண்ணியின் ஆங்கிலாக்கம் என்ன? அனைத்துண்ணியின் ஆங்கிலாக்கம் என்ன? ஆம்னிவோர்ஸ். ஜாதவ் பயங் எந்த ஆற்றின் நடுவே 30 ஆண்டுகளில் ஒரு காட்டை உருவாக்கினார்? ஜாதவ் பயங் எந்த ஆற்றின் நடுவே 30 ஆண்டுகளில் ஒரு காட்டை உருவாக்கினார்? பிரம்மபுத்திரா. இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர். இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங். உலகில் எத்தனை வகை சிங்கங்கள் உண்டு? உலகில் எத்தனை வகை சிங்கங்கள் உண்டு? 2. ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம். ஆசிய யானைகளில் எந்த யானைக்கு மட்டும் தந்தம் உண்டு? ஆசிய யானைகளில் எந்த யானைக்கு மட்டும் தந்தம் உண்டு? ஆண் யானை. தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம். தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம். முண்டந்துறை புலிகள் காப்பகம். முண்டந்துறை புலிகள் காப்பகம். வாணிதாசன் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன? வாணிதாசன் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். சுரதாவின் இயற்பெயர். சுரதாவின் இயற்பெயர். ராஜகோபாலன். ராஜகோபாலனுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர். ராஜகோபாலனுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர். ஆன்சர் ஓமை கவிஞர். ஆன்சர் ஓமை கவிஞர்.
கவிஞர் வாணிதாசனுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர். கவிஞர் வாணிதாசனுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர். தமிழகத்தின் போர்ட்ஸ். ஓகே. ஆன்சர் கவிஞரேறு பாவலர் மணி. கவிஞரேறு பாவலர் மணி. கவிஞர் வாணிதாசன் யாருடைய மாணவர்? கவிஞர் வாணிதாசன் யாருடைய மாணவர்? பாரதிதாசன். நன்சை புன்சைக்கு உணவு ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி இவ்வரிகளை இயற்றியவர். நன்சை புன்சைக்கு உணவு ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி இவ்வரிகளை இயற்றியவர் வாணிதாசன். எழுத்து மொழியை என்ன வழக்கு என கூறுவர்? எழுத்து மொழியை என்ன வழக்கு என கூறுவர்? இலக்கிய வழக்கு. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என கூறியவர். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் என கூறியவர் பாரதிதாசன். மூல மொழியிலிருந்து பிரிந்து உருவாகும் புதிய மொழி எவ்வாறு அழைக்கப்படும்? மூல மொழியிலிருந்து பிரிந்து உருவாகும் புதிய மொழி எவ்வாறு அழைக்கப்படும்? கிளைமொழி. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். கூறுநூல். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். ஆன்சர் நன்னூல். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 3. என்னென்ன? நேத்தே சொல்லியிருப்பேனே, நேற்று டெஸ்ட்ல சொல்லியிருப்பேனே. 3 என்ன, 5 என்ன, 2 என்னன்னா சொல்லியிருப்பேன். எழுத்து சொல் பொருள். எழுத்து சொல் பொருள். இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இயற்றியவர். இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். வாயினால் பேசுவதும் கேட்பதும் மொழியின் எந்த நிலை? வாயினால் பேசுவதும் கேட்பதும் மொழியின் எந்த நிலை? முதல் நிலை. எந்த மொழியானது உடனடி பயன்பாட்டுக்கு உரியது? எந்த மொழியானது உடனடி பயன்பாட்டுக்கு உரியது? பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடி எது? மொழியின் உயிர் நாடி எது? ஆன்சர் பேச்சு மொழி. கத்தியின்றி ரத்தமொன்றி யுத்தமொன்று வருகுது பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். வான்புகழ் கண்ட குரலோடு அகம்புறம் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கியம் பெருஞ்செல்வம். பாடியவர். வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். பாடியவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவிக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர். உடுமலை நாராயண கவிக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு பகலவன் யார்? பகுத்தறிவு பகலவன் யார்? பெரியார். முகில் என்பதன் பொருள் என்ன? முகில் என்பதன் பொருள் என்ன? மேகம். வள்ளல் என்ற பொருளுடைய தமிழ் சொல் எது? வள்ளல் என்ற பொருளுடைய தமிழ் சொல் எது? உபகாரி. அரவம் என்பதன் பொருள். அரவம் என்பதன் பொருள் பாம்பு. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலின் ஆசிரியர். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலின் ஆசிரியர்
ராஜமார்த்தாண்டம். ராஜமார்த்தாண்டம் என்ன சிற்றிதழை நடத்தியவர்? ராஜமார்த்தாண்டம் என்ன சிற்றிதழை நடத்தியவர்? கொல்லிப்பாவை. ராஜமார்த்தாண்டத்தின் எந்த நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றது? ராஜமார்த்தாண்டத்தின் எந்த நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றது? ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினைவுதி இடம்பெற்ற நூல். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி. ஆன்சர் புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. எழுதியவர் ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இயற்றியவர் காவற்பெண்டு. காவற்பெண்டு யாருக்கு செவிலித்தாயாக விளங்கியவர்? காவற்பெண்டு யாருக்கு செவிலித்தாயாக விளங்கியவர்? சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளி. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளி. தமிழ் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படும் நூல். தமிழ் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. சூரன் என்பதன் பொருள். சூரன் என்பதன் பொருள் வீரன். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலை தொகுத்தவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலை தொகுத்தவர் யார்? நா. வானமா மாலை. நா. வானமா மாலை. சுத்த தியாகி என முத்துராமலிங்கரை பாராட்டியவர். சுத்த தியாகி என முத்துராமலிங்கரை பாராட்டியவர் தந்தை பெரியார். முத்துராமலிங்கர் எப்போது பிறந்தார்? முத்துராமலிங்கர் எப்போது பிறந்தார்? அக்டோபர் 30, 1908, 1908. வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் என பாராட்டியவர் யார்? வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் என முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் பெரியார். ஆன்சர் பெரியார். முத்துராமலிங்கர் எங்கு பிறந்தார்? முத்துராமலிங்கர் எங்கு பிறந்தார்? பசும்பொன் எந்த மாவட்டத்தில் உள்ளது? பசும்பொன் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டம். முத்துராமலிங்கரின் பெற்றோர். முத்துராமலிங்கரின் பெற்றோர். ஆன்சர் உக்கிரபாண்டிய தேவர், இந்திராணி அம்மையார். முத்துராமலிங்கர் தொடக்க கல்வியை எங்கு பயின்றார்? முத்துராமலிங்கர் தொடக்க கல்வியை எங்கு பயின்றார்? கமுதி. முத்துராமலிங்கர் தேவர் என்ன மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றவர்? முத்துராமலிங்கர் என்ன மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றவர்? தமிழ் மற்றும் ஆங்கிலம். முத்துராமலிங்கர் உயர்நிலை கல்வியை எங்கு படித்தார்? முத்துராமலிங்கர் உயர்நிலை கல்வியை எங்கு படித்தார்? மதுரை. முத்துராமலிங்கர் எங்கு படித்துக் கொண்டிருந்த போது பிளேக் நோய் பரவியது? முத்துராமலிங்கர் எங்கு படித்துக் கொண்டிருந்த போது பிளேக் நோய் பரவியது? ராமநாதபுரம். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்கரை பாராட்டியவர். தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்கரை பாராட்டியவர். திருவிக்கா சிறப்பு பெயர் என்ன? தேசியம் காத்த செம்மல் வந்து திருவிக்கா. திருவிக்காவின் சிறப்பு பெயர் என்ன? திருவிக்காவின் சிறப்பு பெயர் என்ன? தமிழ் தென்றல். வங்கச்சிங்கம் என அழைக்கப்பட்டவர். வங்கச்சிங்கம் என அழைக்கப்பட்டவர்
நேதாஜி. நேதாஜி எப்போது மதுரைக்கு வருகை தந்தார்? நேதாஜி எப்போது மதுரைக்கு வருகை தந்தார்? செப்டம்பர் 6/1939. செப்டம்பர் 6/1939. எப்போதும் டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டேட் கன்ஃபார்ம் ஆன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதை டேட்டோட சொல்ல பழகுங்க. முத்துராமலிங்கன் நடத்திய வார இதழின் பெயர். முத்துராமலிங்கன் நடத்திய வார இதழின் பெயர் நேதாஜி. முத்துராமலிங்கர் முதலில் எந்த ஊரில் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார்? முத்துராமலிங்கர் முதலில் எந்த ஊரில் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார்? ஆன்சர் சாயல்குடி. சாயல்குடியில் முத்துராமலிங்கரின் பேச்சை கண்ட யார்? இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என கூறியவர் காமராஜர். முத்துராமலிங்கருக்கு எங்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது? முத்துராமலிங்கருக்கு எங்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை. இந்திய அரசால் முத்துராமலிங்கரின் தபால் தலை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? இந்திய அரசால் முத்துராமலிங்கரின் தபால் தலை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1995. 1995. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என கூறியவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல என கூறியவர். முத்துராமலிங்கரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடிலிருந்து இல்ல என கூறியவர் ராஜாஜி. எப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? எப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? 1937. இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி. கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என கூறியவர் ஆன்சர் கே.டி.கே. தங்கமணி. கே.டி.கே. தங்கமணி. எந்த ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார்? 1952, 57. 46 அதுவும் சட்டமன்ற தேர்தல். 46 சட்டமன்றம், 52 சட்டமன்றம், 57 நாடாளுமன்றம், அப்புறம் 62 நாடாளுமன்றம். எந்த ஆண்டு குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார்? எந்த ஆண்டு குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து முத்துராமலிங்கர் எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார்? மே 12-13, 1934. மே 12-13, 1934. எந்த ஆண்டு குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது? எந்த ஆண்டு குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது? 1948. 1948. எந்த ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவுப் போராட்டத்தை நடத்த முத்துராமலிங்கர் திட்டமிட்டார்? எந்த ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவுப் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டார்? 1939. முத்துராமலிங்கரின் சிறப்பு பெயர்களுள் ஏதாவது 2. முத்துராமலிங்கரின் சிறப்பு பெயர்களுள் ஏதாவது 2. ஆன்சர் தேசிய காத்தசம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி. பிரணவ கேசரியும் வரும், அது பிரவசன கேசரியும் கொடுத்துருக்காங்க. மேபி பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கலாம். அது பிரணவ கேசரி. சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை. தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர். பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை. எந்த சங்கத்தை ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டார்? எந்த சங்கத்தை ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டார்? ஜமீன் விவசாயிகள் சங்கம். விவசாயிகளின் பொருள்களை சரியான விலைக்கு கிடைக்க என்ன உருவாக்கினார்? விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்க எவற்றை உருவாக்கினார்? பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை.
முத்துராமலிங்கர் எத்தனை நாட்கள் வாழ்ந்தார்? 20,075 நாட்கள். 20,075 நாட்கள். முத்துராமலிங்கர் எந்த சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்? முத்துராமலிங்கர் எந்தெந்த சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்? அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். இரண்டாம் உலகப் போர் சமயத்தின் போது முத்துராமலிங்கர் எந்த சிறையில் இருந்தார்? இரண்டாம் உலகப் போரின் போது முத்துராமலிங்கர் என்ன சிறையில் இருந்தார்? மத்திய பிரதேசத்தின் தாமோ. முத்துராமலிங்கர் எந்த ஆண்டுகளில் பர்மா சென்றார்? முத்துராமலிங்கர் எந்த ஆண்டுகளில் பர்மா சென்றார்? 1936, 55. 36, 55. முத்துராமலிங்க தேவர் எப்போது இறந்தார்? அக்டோபர் 30, 55 வயசு. ஓகே. 1963. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களெல்லாம் வென்றேன் என கூறியவர். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களெல்லாம் மறந்தேன். வ.உ.சி. வ.உ. சிதம்பரனார். ஆங்கில மொழியில் யார் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வு என வ.உ.சி. தமிழில் மொழிபெயர்த்தார்? ஆங்கில மொழியில் யார் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வு என்னும் தமிழில் மொழிபெயர்த்தார்? ஆலன். வ.உ. சிதம்பரனார் வேறு என்ன சிறுநூல்களை இயற்றியுள்ளார்? வ.உ. சிதம்பரனார் வேறு என்ன சிறுநூல்களை இயற்றியுள்ளார்? மெய்யறிவு, மெய்யறம். மெய்யறிவு, மெய்யறம். சொல்லின் செல்வர் என அழைக்கப்பட்டவர். சொல்லின் செல்வர் என அழைக்கப்பட்டவர். ரா.பி. சேதுப்பிள்ளை. ரா.பி. சேதுப்பிள்ளை. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ரா.பி. சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழ் இன்பம். தமிழ் இன்பம் நூலோட சிறப்பு என்ன? தமிழ் இன்பம் நூலோட சிறப்பு என்ன? அதாவது தமிழ் இன்பம் அப்படின்னு நூல் கேட்டோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது. ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி விருது எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி விருது எந்த வருடம் தமிழுக்கு? 1955. 1955. ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய வேறு நூல்கள். ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய வேறு நூல்கள். ஆன்சர் ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு. ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும். ஸோ இத்துடன் பருவம் 1 7ஆம் வகுப்பு நிறைவடைந்தது. ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லைனா க்ளோஸ் பண்ணிக்கலாமா? தவற விட்டவங்க நாளைக்கு ரீஅப்லோட் பண்றேன் யூடியூப்ல பார்த்து. இனிமேல் டெஸ்ட் உங்களுக்கு மார்னிங் 10 மணிக்கு தான் இருக்கும். ஓகே, நன்றி.